மோசமானவனா அப்படின்னும், சிலரை விட்டுட்டீங்க ஆனால் என்ன பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறாரு கங்கை அமரன். இளையராஜாவின் சகோதரரும் இயக்குனரும் அதேபோல் நடிகர், இசையமைப்பாளர்னு பல திறமைகளை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா கங்கை அமரன். தற்போது ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரக்கூடிய கங்கை அமரன் சில செயல்களால் விமர்சிக்கப்பட்டு வராரு. சமீபத்தில் நடந்த மறைந்த பாடலாசிரியர் கவிஞர் வாலியின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடந்தது. அதில் கலந்துக்கிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேச ஆரம்பித்தார். அவர் பக்கத்தில் இருந்த ஒருவர் நின்றுட்டு இருந்தார். அவரை கவனித்த கங்கை அமரன் நீங்கள் பேசுங்கள்னு சொல்ல, அந்த நபரும் உண்மையின்னு கருதி மைக் முன் நின்று பேச ஆரம்பித்தார். உடனே கங்கை அமரன் பாதியிலேயே அங்கிருந்து புறப்பட முற்பட்டார். அங்கிருந்தவர்கள் மீண்டும் அவரை பேச அழைக்க கோபத்தில் அந்த நபரை திட்டியிருக்கார். அவரும் அங்கிருந்து வெளியேறியிருக்கார். இது குறித்து கங்கை அமரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு கோபம் வராது. நான் ஒருத்தங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்து வந்தேன். அப்போது என் பக்கத்தில் இருந்தவர் நடந்து கொண்ட விதம் எரிச்சல் அடைய வச்சது. இதனால் கொஞ்சம் கோபம் வந்து நீ பேசுன்னு சொல்லிட்டேன். கேமராமேன் ஒருவர் நின்று பேசும்போது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்னு கங்கை அமரன் தெரிவித்தார். மேலும் ஒரு ஆள் வளர்ந்த பின் அவரிடம் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கு பலர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவர் பின்னால் நின்றுட்டு இருக்கக்கூடிய கேமராவை பார்த்து என்னென்னமோ செய்கிறாரு. உடனே அதை போட்டு என்னை மோசமாக ஆளாக்கிட்டாங்க. சிவகுமார் தான் ஃபோனை தட்டி விட்டார். யாராவது ஏதாவது செய்தீர்களா, கேள்வி எழுப்புனீங்களான்னு கங்கை அமரன் கேட்டிருக்கிறது வைரலாகி வருது.